வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் மணியை மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து பார்க்குற எல்லா பொருள்லேருந்து பிளேஸ்லேருந்து எல்லாமே மணியால் மட்டும் தான் செய்யப்பட்டது. ஸோ மணி கேன் பாய் எவ்ரி திங். அப்படி பணத்தால் இந்த பொருளை வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 7 மணி மேக்கிங் ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் மணி மேக் பண்ண போகிறீங்க. இந்த 7 ஸ்கில்ஸ்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வர பணத்தை வச்சு எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் லைக் அ பாஸ். பணத்தை பற்றியும் லைஃப்பில் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வாங்க அந்த 7 மணி மேக்கிங் ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்பர் 1, வீடியோ எடிட்டிங். நீங்கள் பார்க்குற மூவிஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் வீடியோ, இது எல்லாமே எடிட்டர் கை வைக்காமல் எந்த வீடியோவும் பப்ளிஷ் ஆகாது. ஸோ நீங்கள் கேப்கட்டை வச்சு வீடியோ எடிட்டிங் கற்றுக்க முடியும். இல்லைனா யூடியூப்லேயே நல்லாவே கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கிட்டு அதுலேருந்து எப்படி மணி மேக் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா கிரியேட்டருக்கும் போய் மெசேஜ் பண்ணணும். நான் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர், உங்களோட வீடியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஃபஸ்ட்டு பண்ணித்தரேன்னு கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா எடிட்டிங்க்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் பண்ண எடிட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா நான் ஒரு ஏஜென்சி வச்சிருக்கேன், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 2, வெப்சைட் டெவலப்மெண்ட். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா ஆப்புமே ஏதோ ஒரு கோடிங்னால தான் உருவாக்கப்படுது. ஸோ நீங்கள் கோடிங் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். நம்பர் 3, ட்ராப் ஷிப்பிங். ட்ராப் ஷிப்பிங்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை சின்ன ப்ரைஸுக்கு வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்குன்னு தனி ஒரு ஷாப்பிஃபை ஸ்டோர் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டோரில் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸை கொஞ்சம் ஏற்றி விற்கிறதா ட்ராப் ஷிப்பிங். நீங்கள் பார்க்குற எல்லா வெளிநாட்டில் இருக்கிற சின்ன பசங்க கூட ட்ராப் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுற வீடியோவை யூடியூப்ல போய் பாருங்க. நம்பர் 4, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஆட்ஸ் மூலயமா ஆன்லைனில் விற்கிறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் உங்கள் 2 தீம் பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்பர் 5, ட்ரேடிங். ஸோ நிறைய பேர் ட்ரேடிங்கில் காசு போட்டால் நம்ம காசை லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நீங்கள் ட்ரேடிங்னா என்னன்னு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது. இதை நீங்கள் எதனா ஒரு கோர்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரேடிங்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 6, கிராஃபிக் டிசைனிங். நீங்கள் இப்போ தானே ஒரு ஷாப்பிங் மால் உள்ளே போனீங்கன்னா, நீங்கள் இப்போ தானே ஒரு சாப்பிட்ற ஐட்டம் வாங்கினீங்கன்னா அந்த பேக்கேஜ் எல்லாமே கிராஃபிக் டிசைனர் செஞ்சது மட்டும்தான். அந்த பேக்கிங்காக நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ கிராஃபிக் டிசைனிங்கும் வீடியோ எடிட்டிங்கும் 0 இன்வெஸ்ட்மெண்ட் மணி மேக்கிங் ஸ்கில். நம்பர் 7, கான்டென்ட் கிரியேஷன். ஸோ டெய்லிக்கும் ஏகப்பட்ட பேர் கான்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்குன்னு ஒரு தனி பீப்புள்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதில் நீங்கள் நிறையவே பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேருந்து எந்த ஸ்கில் உங்களுக்கு ஓகேவா இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸோட வரேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you soon.